உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலத்துல என்ன சிறப்பான பலன்கள் கிடைக்க இருக்கு? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். உலகின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் உங்களை தேடி வந்து நல்ல பூங்கொத்துக்களை தருகிறேன். இது என்னோடய பழக்கம். அதனால் மகர ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். காரணம் என்ன? காரணம் உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரமான என்ன ஆகும்? 3ஆம் இடத்திலே சனி பகவான். இவர் யார்? 1, 2 குடையவர். அவர் வக்கரம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்குது. என்ன ஆகும்? 2 குடையவன் வக்கரம் பெற்று 3ஆம் இடத்திற்கு போனால் என்ன ஆகும்? ராசிநாதன் வேற. அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்ல செயல் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி அவன் 3க்கு போயிட்டான். 3ங்கிறதே ஒரு மறைவு ஸ்தானம் தான். அப்போ தனாதிபதியும் உடல் ஹெல்த்து லக்னாதிபதியும் ராசியாதிபதியுமாக இருக்கின்ற சனி வக்கரம் அடைஞ்சு ரொம்ப, அது வக்கரம் புதுசாக அடையணும்னு அவசியம் இல்லை. அவர் மறைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ஏற்கனவே நாங்கள் பணம் இல்லாமல் தான் இருக்கோம். ஏற்கனவே எங்கள் ஹெல்த் இஷ்யூ 1000 ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அவர் வக்கரம் ஆகும் பொழுது என்ன நடக்கும் என்றால், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எப்படி ப்ளஸ் ஆகும்? மறைந்தவன் மீண்டு வாழ்க்கை பெறுகிறான். கம்பேக். தரையில் வரும் பறவை பறக்கும் தொலைவு யார் அறிவார். அதெல்லாம் அது சமீபத்தில் ஏதோ பார்த்தேன். எவ்வளோ உயரம் பறக்கும், அந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்கலாமா? அந்த மாதிரி கம்பேக் கொடுக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்கள் மீண்டு எழுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கம்பேக் வரப்போகுது. 3ஆம் இடத்து சனி 5 பார்க்குறார். 5ங்கிறது சொத்து, 5ங்கிறது உங்களுடைய சபதம். அண்ணாமலை அந்த மாதிரி தான். சிலரில் அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ, இதே மாதிரி ஒரு நாள் நான் வீடு வாங்கி வாங்க 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 சார் வாங்க சார். அடுத்து 5 மாதம் வாழ்க்கையில் நம்ம உடம்பு மனசும் நம்ம சொன்னால் கேட்காது. ஆனால் நம்ம எங்கேயாவது ஒரு அவமானப்படும் போதோ, ஒரு சேலஞ்ச் வச்சுக்கும் போதோ உடம்பு கேட்கும். உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? அறிஞர் என்ன புத்தகம் நிறைய சொல்கிறாங்கல்ல, அந்த புத்தகம் படிங்க, இந்த புத்தகம் விவேகானந்தர் படிங்க, என்னமோ சொல்ல, அதெல்லாம் நல்ல புத்தகம் இல்லைன்னு சொல்லலை. அதோட மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? நீங்கள் கலங்கி போய் நின்று அந்த ஒரு நிமிஷத்தை யோசிங்க, உடம்பு எப்படி மோட்டிவேட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுதான் 5ஆம் இடத்திலே சனி பகவான் பார்க்கும் பொழுது திடீர்னு சம்பாதிச்சிருவீங்க. இந்த 5 மாதத்தில் நல்லா போயிட்டு பிஸ்னஸ் எப்படா அப்படி சம்பாதிக்கிறான். காரணம் என்னவென்றால், தொடர் வேலை மட்டும்தான் அந்த பணத்தை தரும். வேலையிலேயே இருக்கணும். ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அதை நீங்கள் அடிக்கடி நான் சொல்லுவேன், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். உங்களுக்கு லீவெலாம் கிடையாது. அப்போது 3இல் இருக்கின்ற சனி பகவான் 9ஐ பார்க்கிறார். 9 என்பது என்ன? அதிர்ஷ்டம். உங்கள் நேரம் ஒரு இப்போ தான் வாய்ப்புக்காக பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டாக வந்துட்டீங்க, நீங்களே பார்த்துக்கோங்கன்றுவாங்க. என்ன வந்தோடனே செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு 5 நிமிஷத்துக்கு அப்போ தான் அம்மாட்ட இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லியிருப்பீங்க. அடுத்து 10 நிமிஷம் அம்மா செலக்ட் ஆகிட்டீங்க. என்னடா 10 நிமிஷத்தில் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. அதுதான் தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். தெய்வ அனுகிரகம் இருக்கும் பொழுது அந்த எம்டி ஒரு ஃபார்மில் இருப்பார், உங்களை எடுக்கிற மோடில் இருப்பார். போனோடனே செலக்ட் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். உங்களாலே நம்ப முடியாது. 9ஆம் இடம் என்பது அப்பா, அதை மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது சனிக்கு அப்பாவை பிடிக்காது, சூரியனை பிடிக்காது. அது மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்பாவுக்கு ஒரு ஆபத்தை கொடுப்பார். காலில் அடிபடும், ஆக்சிடென்ட் ஆகக்கூடியோ, ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது அடுத்து சனி பகவான் 12 பார்க்குறார். 12 என்பது இல்லற வாழ்க்கை, இனிமை, மகிழ்ச்சி. அந்த 12 சனி பார்க்கும் பொழுது டூராக போகிறது, இங்கே போகிறது வெறும் டூர் தான். எங்கேயாவது போகிற, கொல்லிமலைக்கு போகிறது, பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது. நன்றாக புரிஞ்சுக்கோ. ராசிநாதன் வக்கரங்க மறந்துடாதீங்க. நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த அரணையை பிடிச்சி இப்போ டிஸ்கவரி சேனலில் வர மாதிரி கொல்லிமலைக்கு போனோமா சும்மா ஃபோட்டோ எடுத்தோமான்னு வரணும். நைட்டு அங்கே ஒரு ரேம்பு போட்டு தங்குறது, ஏதாவது பிராணம் போயிடும். தெரியாத பண்ணாதீங்க, தெரியாத சாப்பிடாதீங்க. ஏதோ ஒரு சேனலில் பண்ணுறாங்கன்னா அவங்க ட்ரெயின்டு அவங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் அந்த ரஜினி ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்படி கையை விடுறது. அவர் ரஜினிகாந்த் பண்ணுவார், அவர் டான். நமக்கு வராது, விட்டுருங்க, வேண்டாம். மகர ராசிக்காரர்கள்
கொஞ்சம் இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாமல் இருங்க. உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் ஈடுபட வேண்டாம். மற்றபடி சூப்பராக இருப்பீங்க, பிரமாதமாக இருப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுமா? மறுமணத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு மறுமணம் 200% ஆகும். காரணம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொன்னேன். மடுத்தோடனே 3 4 5 தான் பார்க்குறாங்க. 5ன்னா என்ன? சத்யவான் சாவித்திரிக்கு அந்த மாதிரி தான். எனக்கு ஒரு குழந்தை வேண்டும்னு ஒரு வரம் கேட்குறா சாவித்திரி. யமராஜன் சொல்லி நான் தந்தேன் போன்றாரு. எனக்கு புருஷன் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கணும்னா ஐயோ அவசரத்தில் கொடுத்துட்டேன்ட்டு கணவரையும் சேர்த்து ப்ளஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி 3ஆம் இடத்து சனி பகவான் 5ஐ பார்க்கின்ற ஒரே காரணத்தினாலேயே உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுத்துட்றார். திருமணமாகி டிவர்ஸாகி மறுமணத்துக்கு நீங்கள் முயற்சி செய்பவராக இருந்தால் அதற்கு அதையும் சேர்த்து தரார். நிறைய பேர் மறுமணம்னா உனக்கு அவனை அப்படியா குறிச்சி தேங்க்யூ குறிச்சி தேங்க்யூ இல்லைப்பா. அப்போது உங்களுக்கு அது போன்ற விஷயங்கள் நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மகிழ்ச்சியாக என்ன மாதிரி இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு இன்னும் சிறப்பாக? சனி பகவானுடைய கோயில்களுக்கு போங்க. நீங்கள் முக்கியமாக நவகிரகங்களில் சனிக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி எள்ளு தீபம் ஏற்றி எள்ளு உருண்டைகள் எல்லாம் இல்லாதவர்களுக்கு கொடுங்க. நல்லா இருக்கும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 100 மார்க். பிரமாதம். மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தடைகளாக இருக்கிறதோ, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்களோ அத்தனை விதமான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள் உங்களுக்கு இருக்கப்படுவது. உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளிக்காட்ட போகிறீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு செயல்பாடு எல்லாமே கிரக ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ, யாரெல்லாம் உங்களை தேவையில்லாத வார்த்தையை சொல்லி தடை ஏற்படுத்தினாங்களோ அத்தனை விதமான நபர்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய தனித்திறமையை உருவாக்கி அவர்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு உறுதியாக சனி வக்ர பயிற்சி காலங்களில் நவம்பர் மாதத்துக்குள்ளே மகர ராசி மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. முழுமையான உண்மைத்தன்மையை இப்போ தான் புரிஞ்சுக்கிற போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு எல்லாரையும் நம்பி நீங்கள் ஏமாந்தீங்கல்ல, ஸோ அந்த நிலையிலேருந்து மாற போகிறீங்க. உங்களுடைய ஒரு என்ன சொன்னால் ஒரு சமயோக புத்தின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சமயோக புத்தி இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதேபோல் கூட பிறந்த உறவுகள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தங்கள், ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சரி செய்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் உங்களுக்கு டைரெக்டாக யார் கொடுக்க போகிறா? வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போகிறார். இருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டோமே, நம்ம எவ்வளோ லெவலில் இருந்தோம், நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்ம வாழ்க்கை இப்படி போச்சே அப்படிங்கிற வருத்தம் மட்டும் பட வேண்டாம். இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் உங்களுடைய வேகத்தையும் செயல்களையும் செயல்படுத்த நினைக்கிங்களோ அந்த இடத்தில் முழுமையான அங்கீகாரம் பெற்று உங்களை வேண்டான்னு சொன்ன உறவுகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஓகேவா? அதேபோல் திருமணத்துக்காக முயற்சி எடுக்கவங்க திருமண வாய்ப்புகளை உறுதியாக அடையக்கூடிய சூழ்நிலைகள், கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நீயா நானா போட்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ மேபி அப்படி ஓடிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு என்னுடைய மனைவி வேணும், எனக்கு என்னுடைய கணவர் வேணும்னு உண்மையான அன்பை வைத்து காத்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அந்யுன்யமாக நீங்கள் கணவன் மனைவியாக ஒற்றுமையாகக்கூடிய அமைப்பெல்லாம் கிரக ரீதியாக உண்டு. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நாங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டோமே, அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரே, நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேனே, என் மனைவியை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேனே, ஸோ எங்களுக்கு என்ன மாறப்போகுது அப்படின்னா உங்களுக்கான 2வது வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உங்களுக்கு உறுதியாக பிறகு சூப்பராக இருக்குது. ஸோ அப்போ மகர ராசிக்காரங்க மனசில் உள்ள என்னென்ன ஆசைகள் உங்களுக்கு இருக்கோ, என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த நினைக்கிங்களோ அதை செம்மையாக செய்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. 2 விஷயந்தாங்க. இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் 2 விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஒன்று, இந்த யார் மேலேயாச்சும் அன்பு வைக்கிறேன் பாசம் வைக்கிறேன் அப்படின்னு தயவு செய்து உள்ளே இன்வால்மெண்ட் ஆகாதீங்க. காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. அதை விட்டுட்டு ஐயோ அன்பு வைக்கானே, ஆகா பாசம் வைக்கானேன்னு சொல்லி தயவு செய்து நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கிறத தயவு செய்து விட்டுருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்.
தயவுசெய்து உங்களுக்கு பணம் கொடுத்தா உங்களுக்கு ஞாபகமே இல்லாமல் போயிடுது. எவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னு தெரியல, யாருக்கு என்ன உதவி செஞ்சீங்கன்னு தெரியல. அப்படி எல்லாருக்கும் இந்த இருக்க காசெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு கடைசியில் உங்களுக்கு தேவைங்கும்போது நீங்கள் யார்ட்டையும் கேட்டாலும் கிடைக்காத நிலைமையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷத்தில் பல மகர ராசிக்காரங்க பொருளாதாரத்தால் பிரச்சனையை சந்திச்சிங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கே, ஓகேவா? எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் பண உதவிகள் செய்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய அப்பா வழி உறவுகள் அல்லது அப்பாவுக்கு ஏதேனும் வாதங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கு வருதுன்னா தயவுசெய்து புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம், சற்று விலகிருங்க. புரிஞ்சுச்சா? அதே போல் இன்னொரு விஷயம், உங்களுடைய அப்பாவுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்தால் அதை நீங்கள் வெளிப்படுத்தாமல் உங்களுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதே போல் மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களை மாதிரி வெற்றி பெற யாருமே இல்லை. அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி நல்ல மதிப்பெண் பெற்றுட்டு இப்போ கோட்டை விடுறதுக்கும் யாரும் இல்லை. அதனால் படிப்பில் மாணவ செல்வங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனையாளராக மிகப்பெரிய வெற்றியாளராக வரக்கூடிய வாய்ப்பு இந்த சனி பகவான் வக்கரமடைந்து கொடுக்க போகிறார். நவம்பர் டு டிசம்பர் நான் சொன்னக்கூடிய கவனமான விஷயத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா மகரம் சிகரம் தொடும். என் மனதிற்கினிய மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே நேரம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கு பேர் உப ஜெயஸ்தானம்னு அர்த்தம். உங்கள் காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம். அதில் போய் மகர ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவர் உட்கார ஆரம்பிச்சதுலேருந்தே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு, நல்லது தான். இன்னொரு பக்கம் பெரிய உதவி யார் தெரியுமா? குரு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஃபினான்ஷியலாக உங்களை பெரிய ஹைக்கு கொண்டு போகணும்னு குரு பகவான் முடிவு செய்துட்டார். அப்படி எல்லாமே நன்மையாக நடக்குது. இந்த காலகட்டத்தில் சனி வக்கரமாகிறார். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிடணும்? எந்த விஷயங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிடணும். எல்லாம் நேர்மையாக போயிட்டு இருக்கும். ஒரு வேலை நல்லா போய்கிட்டு இருக்கும். மனசு எதிர்மா சொல்லும், 10 வருஷமாக உட்காந்துருக்கேன், எதுக்கு இவ்வளோ வருஷமாக உட்காந்துருக்கேன், வேலை மாறிடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லும். தயவு செய்து வேலை மாறாதீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வக்கரமடைகிறாரு. மனசு தப்பு தப்பாக யோசிக்கும். ஜூலை 15லேருந்து நவம்பர் முடிய உஷாரையா உஷாரு, புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் நெகட்டிவாக மனசு யோசிக்கும், வேணாம், கவனமாக இருங்க. மனசு யோசிக்கும் போது பெரிய மனிதர்கள் நல்லவர்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி பாசிட்டிவ் ஆரா ஓடும். பாசிட்டிவ் ஆரா இருந்தால் நீங்கள் நன்மை நடந்துடும். அப்போ 3ல் சனி வக்கரம் இருக்கும்போது, ராசிக்கு அதிபதி வக்கரம் அடையும் போது எந்த ஒரு விஷயத்தையும் 1க்கு 2 முறை, ஏன் 1க்கு பல முறை யோசிங்க. எண்ணி துணிய கருமம் துணிதவின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு வள்ளுவர் சொன்னார் பாருங்க. யோசிச்சு செயல்படுத்திட்டியா, செயல்படுத்திட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க. சில பேர் இப்போ வேலை மாறுறாங்க வச்சுக்கோங்க, போகிற இடம் திருப்தியாக இருக்காது, பழைய இடத்துக்கே திரும்பி வருவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி காது மூக்கு தொண்டை கழுத்து இந்த மாதிரி இடங்கள்லாம் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். சிலருக்கு மூட்டு பகுதிகள் ஜாயின்ஸ் பகுதிகளில் பிரச்சனை இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். அப்போ என்ன பண்ணணும், எப்படிங்க அது வராமல் தவிர்க்கிறது அப்படின்னா, நீங்கள் உங்கள் வழிபட வேண்டிய உங்கள் குடும்பத்து பெரியோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, அதெல்லாம் காப்பாற்றும். அதே நேரத்தில் பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரங்க எந்த பயணம் பண்ணினாலும் கவனமாக இருங்க. ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இல்லை ஒரு வேலைக்காக வெளியேறதுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அங்கே என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்களோ அதை கொண்டு போகணும்ல. வெளிநாடு போகிறீங்கன்னா பாஸ்போர்ட் விசாவை கவனமாக வைக்கணும்ல, அதெல்லாம் பண்ணுங்க. அதே போல் எந்த ஒரு முயற்சியும் ஒரு தடவை தோற்று போனால் பயப்படாதீங்க, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். அதுதான் வக்கர பயிற்சி. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த காலகட்டத்தில் பலருக்கு கல்யாணம் கூடி வரும். சில பேர் நீங்களே ஃபிக்ஸான இடத்த வேணாமல் விடுவீங்க, அப்படி விடாதீங்க, நல்லா யோசித்து செயல்படுங்க. அப்படி உங்களுடைய அமையப்போகிற லைஃப் பார்ட்னரில் உங்களுக்கு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது திருமணத்தில் அப்படின்னா உங்கள் ஜோதிடரை அப்ரோச் பண்ணுங்கள், ஜாதகத்தை பாருங்கள், சரிதான இடம்தானான்னு முடிவு பண்ணுங்கள். ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்குறது ரொம்ப முக்கியம், பார்த்து முடிவு பண்ணுங்க, நல்லது நடக்கும். இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கூடி வரும். பிஸ்னஸில் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்லா இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கேரண்டார் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. யார் கேட்டாலும் கையெழுத்து போடாதீங்க. அடித்து கூட கேட்பாங்க, அப்போ கூட கையெழுத்து போடாதீங்க.
அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். நிறைய நல்ல வாய்ப்புகள் வரும். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வரும். மறுக்காதீங்க. உங்களுடைய கௌரவம், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து கூடும். நிறைய நன்மைகளை கடவுள் தரப்போகிறாரு இந்த காலகட்டத்தில். யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் வரும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க ஸ்ரீரங்கம் பெருமாள். ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் வழிபாடு செய்யணும். அவரை வழிபாடு செய்தால் நினைத்த காரியமெல்லாம் உங்களுக்கு இப்போ வெற்றி கிடைக்கும். நன்மைகள் பெருகும். நல்ல நேரம். உடல் நலத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக மருத்துவ ஆலோசனை இப்போ கிடைக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ரொம்ப நாளாக கடன் இருந்துச்சு, கடனை அடைப்பீங்க. அதெல்லாம் பெரிய திருப்தியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மறைமுக விஷயங்கள், உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், அதை பற்றிய செய்திகள் உடனே வந்து சேரும். அதனால எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உபாயங்கள், தந்திரங்கள் அத்தனையும் செய்வீங்க. இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை தருது. ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, போட்டி கம்பெனியை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நாம் பாரதி. உங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்குது. சிம்மராசிக்காரங்க ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும், ஜெயிச்சிருவீங்க. இது நல்ல நேரம். யாரை சார் நாங்கள் கும்பிடணும்? யாரை கும்பிட்டா நல்லா இருப்போம்? சாட்சாத் விநாயக பெருமாள். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகணும். விநாயகருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனை உங்களுடைய தடைகளை போக்கும், வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி தருங்க. சனி பகவான் வக்கரச்சனி வாழ்க்கையை தரப்போறாரு, காத்திருங்க. மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல அந்த உபஜய ஸ்தானத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த 3ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர்களினுடைய முயற்சிகளுக்கு முழுமையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அதனால நம்ம ஒண்ணு முயற்சி எடுத்தோம், அது நடக்கல அப்படின்னு போறதுக்கு உண்டான ஒரு ஸ்தானமே அந்த 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் இருக்கிறதுனால சில இடத்துல தடைகள் இருந்திருக்கும். இது 7.5 சனியினுடைய முடிவுலதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. 7.5 சனி எல்லாம் முடிஞ்சாச்சு. நிறைய மகர ராசி என்பர்களுக்கு இன்னும் டவுட்டே தீரல. மேடம் எங்களுக்கு 7.5 சனி எப்ப முடிய போகுது அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சாச்சு, இனிமேல் 7.5 சனியே கிடையாது அப்படின்னு நானும் நிறைய கிளையன்ஸுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த ராசியினுடைய அதிபதியே அந்த சனி அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயாச்சு. அதாவது 7.5 வருஷம் இருக்க வேண்டிய அந்த சனியினுடைய தாக்கம் 15 வருஷம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகரான ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு. ஒரு 15 வருஷத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய தவறான கருத்து. எவ்வளவுக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது அந்த மகர ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வலியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் மிக விரைவாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதுதான் சனி வக்ரத்தன்மை இந்த ராசி என்பர்களுக்கு செய்ய போறார். மகர ராசி என்பர்கள் குடும்பத்தை பிரிஞ்சாச்சு, தனி மரமா ஆயாச்சு. உங்களுக்குன்னு யாரும் இல்லை, உங்களுக்குன்னு பினான்சியல் சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை, உடல் உழைப்பு பண்றதுக்கு யாரும் இல்லை. என்னுடைய அலுவலகத்துல அங்கீகாரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் இந்த அலுவலகத்துல ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்யறேன். ஆனாலும் எனக்கு அந்த இடத்துல ஒரு பதவி உயர்வு இல்லை, வருமான உயர்வு இல்லை. எப்படி அடுக்கடுக்காக சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு வர்றாங்க. இதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அந்த சனி பகவானே காரணம் கிடையாது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் குடும்பத்தை பிரிச்சுட்டாரு, தொழில்ல ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு, கடனை கொடுத்துட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை நாணயத்தை பொது இடத்துல வீண் பழியாக சுமக்கிறதுக்கு அவமானங்களை கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் செஞ்சது ராகு பகவான். ஆனா பழியும் வேதனையும் பாத்தீங்கன்னா அந்த சனிக்கு தான். சனி பகவான் இவர்களுக்கு ஒரு தற்காப்பை, ஒரு அரணாக தான் இருந்துகிட்டு இருக்காரே ஒழிய, பாதுகாக்கும் அரணாக தான் இருந்துட்டு இருக்காரே ஒழிய மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்க மாட்டார். இப்போ இந்த சனி வக்ரத்தன்மை அடையிறதுனால இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான ஒரு தீர்வை இந்த சனி வக்ரம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறார். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருந்து அந்த குரு உச்சமா இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு சவால்களையும் சந்திக்கிறதுக்கு தயாராக ஆயிட்டீங்க அப்படின்னு
தான் இந்த மகர ராசி என்பவர்களினுடைய முழுமையான பலனே. வெளிநாட்டுக்கு போறதுனா வெளிநாட்டுக்கு போய் அங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல நிறைய ஒரு லாபங்களை அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய மகர ராசி என்பவர்களினுடைய 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறார். 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம வேலை செஞ்ச இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தெய்வம் மூலமாக, அந்த தெய்வ அனுக்கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணை அப்படின்றது லைஃப்ல கிடைக்க போகுது. இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு திருமணத்தினால மிகப்பெரிய அளவுக்கு அவமானங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போவேன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு, இனிமேல் நான் வாழ்க்கையில எந்த விதமான ஒரு இழப்புகளும் இல்ல அப்படின்ற அளவுக்கு இழப்புகளை சந்திச்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்துல உங்களை தேடி உங்களுடைய உறவுகள் வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு உறவுகள் வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு அவங்களுடைய இடத்துலயே நல்ல ஒரு பிளேஸ் சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியானோர் பேர் பாத்தீங்கன்னா இடமாற்றம் அப்படின்றத செஞ்சுப்பாங்க. இடமாற்றத்தினால நல்ல ஒரு வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உடல் ரீதியான தொந்தரவுகளில் இருந்து, ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களினுடைய 6ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுறதுனால அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள்ல இருந்தும் வியாதி தொந்தரவுகள்ல இருந்தும் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் வேலை இழப்புகள் இருக்கோ அதெல்லாமே இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்போ இவர்களுக்கு இந்த 4 மாத காலகட்டத்துல நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன செஞ்சா இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கும். ஏன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில இந்த வேலையில இருந்து வேற வேலைக்கு போயிட்டா என்ன அப்படின்ற மாதிரியான சில மனக்குழப்பங்கள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது திருமணம் நம்ம செஞ்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் வரும். இந்த மாதிரியாக அந்த தேவையில்லாத மனக்குழப்பங்களை சீர் செய்வதற்குண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும். அந்த குலதெய்வத்திற்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த தெய்வம் பக்கத்துல இருக்கு அப்படின்னா தாராளமா போயிட்டு வாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த குலதெய்வத்தை நினைச்சு ஒரு முடிச்சு எடுத்து வைங்க வீட்டுல. அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னென்னலாம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்கோ அந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ஒரு முடிச்சு எடுத்து வச்சு, அதாவது 1 ரூபாய் காயின் மஞ்சள் துணியில முடிச்சா எடுத்து சுத்தி அந்த குலதெய்வத்திற்கு ஒரு காணிக்கையா வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான தீர்வை இந்த மகர ராசி என்பவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போது. இதை தவிர உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.